உலகம் இல்லை, இந்த பிரபஞ்சம் முதலாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது தோன்றிய முதல் சப்தம் அது. இப்போ விஞ்ஞானப்படியே எடுத்துக்கோமே, விஞ்ஞானப்படியே இங்கே பாருங்க, இப்போ இந்த நிலவு எங்கிருந்து வந்தது என்று விஞ்ஞானம் சொல்கிறது என்றால், பூமியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு துகள், பூமியிலிருந்து ஒரு பாட் கழண்டு விழுந்துருச்சு, அதுதான் நிலவு. இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது, சரிதானே? ரைட்டு. அப்போது இந்த நிலவு தோன்றாமல் பூமியோடு இருந்த காலம் ஒன்று உண்டு, இல்லை அப்படிதானே? சரி, ரைட்டு. இப்போ இந்த பூமி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பூமி சூரியன்லேருந்து உதிர்ந்து விழுந்தது. மற்ற 9 கிரகங்களும் சூரியன்லேருந்து உதிர்ந்து விழுந்தது தான். ஸோ இவையெல்லாம் அந்த உதிர்ந்து தனியாக பிரிவதற்கு முன்பாக சூரியனோடு இருந்துச்சு. அப்போ பூமியும் இல்லை. சரி, இந்த சூரியன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அங்கே தான் அந்த பிக் பேங் தியரி ஆரம்பிக்கும். இந்த பெருவெடிப்பில் உருவாகிறது தான் இந்த நட்சத்திர கூட்டம், இந்த சூரிய கூட்டம் எல்லாம். சரி, இந்த நட்சத்திர கூட்டம்னு சொல்லும்போது புரியுது, நம்முடைய ஸ்பேஸில் நம்முடைய இந்த சூரிய குடும்பத்துக்கு பாருங்கள், 9 கிரகங்கள் அடங்கிய நம்முடைய சூரிய குடும்பம். இது போல் இந்த ஸ்பேஸில் கோடானு கோடி சூரிய குடும்பம் இருக்குது. நம்ம இரவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை, சூரிய குடும்பத்தை பார்த்தா நம்முடைய சூரியன் ஒரு நட்சத்திரமாக அங்கே தெரியும். ஸோ இந்த கோடானு கோடி சூரிய குடும்பத்துக்கும் நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பக்கத்தில் ஒரு 10-15 கிரகங்கள் இயங்குது. அது ஒரு தனி கேலக்சி, மில்கிவே கேலக்சி. இந்த மாதிரியான கோடானு கோடி இந்த மில்கிவே கேலக்சிகள் சேர்ந்தது பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ். ரைட். இவையெல்லாம் தோன்றுவதற்கு, இந்த கிரகங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பாக ஆதி காலம் ஒன்று இருந்துச்சு. அப்போது எங்கே பார்த்தாலும் ஒரு கும் இருட்டு. ஆமாம், என்ன சொல்லுவாங்க, அதை சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்த வெளி தான் சிவகாலம், ஆதி மூலம், அத்தனைக்குமான ஆதி மூலம் அதுதான். இன்று சயின்ஸ் என்னும் பெயரில் விளக்கப்படுவது அன்றைய சிவம் என்னும் பெயரில் விளக்கப்பட்டது. அதுவே சிவ வழிபாடு.